கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் விசேஷமாக சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, விசேஷமாக அன்பு ஆசீர்வாத டிவி நேயர்களே மற்றும் யூடியூப் மூலமாக பார்க்கின்ற அன்பு சகோதரிகளே, விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவரையும், பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். அன்பு ஆசீர்வாத திருச்சபையின் தேவ பிள்ளைகளை, பெண்களை விசேஷமாக இதன் மூலமாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் அன்பான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பாராக. நீங்கள் எதற்காக எல்லாம் மன்றாடி நிற்கின்றீர்களோ அந்த மன்றாட்டுக்கு எல்லாம் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அன்றைக்கு ராஜா கேட்டார், உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி. அப்படியே பிரியமானவர்களே, உங்களுடைய மன்றாட்டுக்கு தேவன் பதில் கொடுப்பாராக. நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் உங்களுக்கு கிரியை செய்வாராக. பெண்கள் என்றால் ஒருவேளை 12 வயது நிரம்பிய யவீர்வின் மகளை சிறு பெண்ணே என்று அழைத்ததாக நம்ம வேதத்திலே பார்க்கின்றோம். அப்போ 12 வயதிற்கு மேல் உள்ள சிறு பெண்கள், பின்பு வாலிப பெண்கள், அதைத் தொடர்ந்து இளம் பெண்கள் அல்லது குடும்ப பெண்கள், ஒவ்வொருவரையும் கூட முதிர் வயதில் உள்ள தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லப்படுவார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் கண்கள் தான். வீட்டில் பெண்கள் 2 நாள் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்போது வீட்டில் பெண்கள் இருந்தால் தான் வீடு வீடாக இருக்கும், ஒவ்வொருவருடைய வீடும். அதை சகோதரர்களே நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் பெண்கள் வீட்டின் கண்கள் என்று கூட சொல்லலாம். வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுப்பவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி தேவ தயவை பெற்றுத்தருபவர்கள், திறப்பிலே நிற்பவர்கள். பெண்களை கண்களை போல நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களை, நீங்கள் உங்கள் ஒருவேளை பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, அன்பு பெண் பிள்ளைகளை நீங்கள் கனிவோடு நடத்துங்கள். அன்றைக்கு காலே தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து அக்சாலை அனுப்பும் பொழுது வறட்சியான நிலத்தை கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அப்படி அல்ல, உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் கண்களைப் போல பாவித்து உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். நீங்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை மனம் குளிர நீங்கள் நடத்துங்கள். பிரியமானவர்களை, விசேஷமாக அன்பு சகோதரர்களை, உங்கள் மனைவிகளை நீங்கள் அன்போடு கூட நடத்துங்கள். அவள் செய்கையின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறது போல, பெண்கள் உங்கள் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் கூட பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டு ஓடுறாங்க, சுமந்து கொண்டு நடக்கிறாங்க. அவங்க பொறுமையோடு கூட அநேக பெண்கள் தன்னுடைய பாரத்தை கூட வெளியிலே சொல்லாமல் தங்கள் இருதயத்திலே புதைத்து வைத்து அதை தாங்களே சுமப்பது உண்டு. தங்கள் குடும்பத்தின் பாரமானாலும் சரி, எதுவானாலும் சரி, அப்படி சுமப்பது உண்டு. அப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் பண்போடு நீங்கள் நடத்துங்கள். அவர்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுத்து இந்த நாளிலே சந்தோஷப்படுத்துங்கள். அன்பு சகோதரர்களை, நீங்கள் ஒவ்வொருவரும் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, ஒருவேளை மகளாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து அவர்களை இந்த நாளில் நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள். மேலும் கணவனை இழந்த கைம்பெண்களை, அன்பு சகோதரிகளை, விதவை தாய்மார்களையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, நடத்துவாராக என்று வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம். சியோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று பெண்களுக்கு ஒரு அருமையான வசனம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சியோன் குமாரத்தியே, எவ்வளவு அழகாய்
கர்த்தர் நம்மை சொல்லி எப்படி அழைக்கின்றார் பாருங்களேன். அழகாய் கூப்பிடுகின்றார். சீயோன் என்றால் என்ன? கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற ஒரு உன்னதமான இடம். சீயோன் கர்த்தர் தங்குகின்ற இடம். அதை நான் விரும்பினபடினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்போது பார்த்திங்கன்னா பெண்களை ஆண்டவர் அவ்வளவு கனிவோடு அவ்வளவு கரிசனையோடு பார்க்கின்றார். அவர்களை அவ்வளவு ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நடத்துகின்றார். நம்ம எப்படி அழைக்கின்றார்? சீயோன் குமாரத்தியே என்று அழைக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ கம்பீரித்து பாடு, நீ கம்பீரித்து பாடு, மௌனமாயிராத, முறுமுறுக்காத, புலம்பாத, கண்ணீர் வடித்து கொண்டே இருக்காத, நீ கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு. சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனை இடங்களில் நான் கர்த்தரை என் பலனே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், நான் உள்ளளவும் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி எத்தனை இடத்துல சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, சீயோன் குமாரத்தையும் கூட இப்படி கம்பீரித்து பாட வேண்டும். அப்படி பாடும் பொழுது, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நான் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். நாம் துதித்து பாடும் பொழுது நம்ம நடுவில் வந்து விடுகிறார், நம் பக்கத்தில் வந்து விடுகிறார், அருகில் வாசம் பண்ணுகிறார், நம் நடுவில் இருக்கிறார், நம் உள்ளத்திற்குள்ளோ அவர் வந்து வாசம் பண்ணுகின்றார். நீங்கள் துதித்து பாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். இந்த பெண்கள் தினத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், உலகத்தில் பாடுகள் உண்டு. அதிலும் பெண்ணாய் பிறந்தால் பாடுகள் ஏராளம் ஏராளம் உண்டு. இன்றைக்கு கூட பெண்களுடைய நிலை எவ்வளவு முன்னேற்றம் அடைந்து விட்டது. பல வருஷங்களுக்கு பின்பதாக போய் நாம் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடையாது, அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அவர்கள் பின்தங்கிய நிலையில தான் நம் தேசத்திலையும் சரி எங்கும் இருந்தாங்க பல காலங்களுக்கு முன்பு. ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் பெண்களையும் ஆசீர்வதித்து எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக நிற்கும்படியாக, விஞ்ஞான துறையானாலும் சரி, மருத்துவ துறையானாலும் சரி, அறிவியல் துறையானாலும் சரி, என்ன கண்டுபிடிப்புகளானாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலேயும் பெண்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அருமையாய் மேலே கொண்டு வந்திருக்கின்றார். விளையாட்டு துறைகளிலும் நம்ம பார்க்கின்றோம். இப்படி எல்லா துறைகளிலும் பார்க்கும் பொழுது பெண்கள் எல்லாவற்றிலும் பிரகாசித்திருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்படியாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனாலும் கூட பாடுகள் உண்டு. ஆனால் இந்த பாடுகளை பார்த்து நீங்கள் கலங்கி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எல்லாருக்கும் பாடுகள் உண்டு தான். அவரவர் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போது ஒவ்வொருவருடைய நிலைக்கு ஏற்ற வண்ணமாக சில பாடுகள் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் பெண்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தரை துதித்து பாடுங்க. வாலிப பெண்ணே, நீ கர்த்தரை துதித்து பாடு. குடும்ப பொறுப்புகள்லாம் எடுத்த பின்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரமும் பல பொறுப்புகளும் அதிகமாயிரும். ஆனால் வாலிப பருவத்தில் இருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள், கம்பீரித்து பாடுங்கள். அன்பு சகோதரிமார்களே, குடும்ப பெண்களே, நீங்கள் கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். முதிர் வயதான தாய்மார்களே, நீங்களும் கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவே வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தர் வந்து வாசம் பண்ணிட்டா என்ன நடக்குதுன்னா பாருங்கள், செப்பனியால கூட பார்க்கின்றோம். செப்பனியா 3வது அதிகாரத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது. 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம் நடுவில் வந்துவிட்டால் இனி தீங்கு இல்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய். எனவே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், பாட்டு பாடுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற உறவுகள் உங்களை நேசிக்காமல் போகலாம், உங்களை சூழ இருப்பவங்க உங்களை அசட்டை பண்ணலாம், உங்களை அடுப்பின் அடியில் கிடந்தவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது போல உங்களை அப்படிப்பட்ட எல்லையில் வைத்து உங்களை அவங்க நடத்தலாம். ஆனால் நீங்கள் கம்பீரித்து பாடுங்கள். அன்றைக்கு லேயாள் கர்த்தரை துதித்தாள். யாக்கோபு தன்னை நேசிக்காமல் இருப்பதை பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் துவண்டு போய் விடுகின்றது. முதல் பிள்ளைக்கு கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிடுகின்றார். இரண்டாவது, கர்த்தர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கேட்டருளினார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டாள்.
மூன்றாவது, இப்பொழுது என் புருஷன் என்னை சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவி என்று பெயரிட்டாள். நான்காவது, மறுபடியுமாக கர்ப்பமுற்று அவள் ஒரு குமாரனை பற்றி இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிடுகின்றார். முதல் 3 பிள்ளையை பெற்ற பொழுது நேசிக்காத தன் கணவன் எப்படியாயிலும் தன்னை நேசிப்பான், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றேன், 2வதும் பெற்றேன், 3வதும் பெற்றேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்றாள். அப்பொழுதும் அவளுடைய நேசம் கிடைக்கவில்லை. அப்போ 4வது சொல்லுகின்றார், பரவாயில்லை, என்னுடைய கணவர் என்னை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிடுகின்றாள். பிரியமானவர்களை, சீயோன் குமாரத்தியே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். உங்களுடைய கணவருடைய அன்பு உங்களுக்கு அதிகம் கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சகோதரர்களுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஒருவேளை பெற்றோர்களுடைய அன்பே கிடைக்காமல் இருக்கலாம். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இன்னைக்குலேருந்து துதிக்க ஆரம்பிங்க. பிரியமானவர்களே, இந்த லேயால தான் கர்த்தர் கடைசி வரைக்கும் யாக்கோபோடு வாழ்ந்திருக்கும்படி செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்பார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். இந்த பெண்கள் தினத்தில் தேவன் உங்களை கௌரவப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட, இந்த சர்வதேச மகளிர் தினமாகிய இந்த நாளிலும் கூட விசேஷமாக அன்பு சகோதரிகளுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ணுகின்றேன். அன்பு பெண்களுக்காக தகப்பனே, இதோ அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சீயோன் குமாரத்தி என்று தன்னை பலப்படுத்தி கொள்வார்களாக, தன்னை கர்த்தருக்குள்ள இடைக்கட்டி கொள்வார்களாக, ஆண்டவரை உம்மை துதிப்பார்களாக, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவார்களாக. கர்த்தாவை, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய நடுவிலே வந்து வாசம் பண்ணி இனி தீங்கை காணாதிருப்பா என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை அன்பு சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இனி தீங்கை காணாதிருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். வாலிப பெண்களை ஆசீர்வதிங்க, குடும்ப பெண்களை ஆசீர்வதிங்க, முதிர் வயதான தாய்மார்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நினைத்தருளுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.